வணக்கம் நேயர்களே. 11 வயது சிறுமியொருவரை இழிவாக பேசியதால் இளைஞர் ஒருவர் அந்த 11 வயது சிறுமியின் நண்பர்களால், அவர்களும் 11 வயதினர் தான், கல்லால் அடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு பூங்காவில் 11 வயது பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 24 வயதுடைய நபர் ஒருவர் 11 வயது சிறுமியொருவரிடம் இழிவாக பேசினார் என்ற குற்றச்சாட்டில் அந்த சிறுமியினால் அவருடைய வயதையொத்த நண்பர்களுக்கு தொலைபேசி மூலமாக விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த 11 வயதினர் ஓடி அந்த பூங்காவுக்கு வந்திருக்கின்றார்கள், அட்ரஸுக்கு வந்திருக்கிறார்கள். வந்து அந்த இளைஞனிடம் என்ன எங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட தப்பாக பேசினியாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். அந்த இளைஞன் முதலில் அதை பெரிதாக எடுக்கவில்லை. ஏதோ சிறுவர்கள், ஏதோ 11 வயதினர் சின்ன பிள்ளைகள் விளையாட்டாக பேசுகிறார்கள் என்றவாறு இருந்திருக்கின்றார். ஆனால் அவர்களோ சீரியஸாக என்ன நாங்கள் கேட்குறோம் பேசாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இவர்கள் மேல் எடுத்து கீழே கிடந்தெல்லாம் எடுத்து எறிஞ்சு அடிதடியில் ஈடுபட்டார்கள். எனவே அதிலிருந்து தப்பித்து வந்து எட்வர்ட் என்கின்ற 24 வயது இளைஞன் தப்பித்து சிரிப்புமாக இதுமாக இருந்திருக்கின்றார். ஒரு கட்டத்தில் அவர்கள் கல்லால் எடுத்து மளமளவென்று அந்த இளைஞனுக்கு தாக்கி இருக்கின்றார்கள். இதனால் காயமடைந்தவுடன் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. அந்த எட்வர்ட் இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 2 நாட்களின் பின்னர் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அந்த இளைஞன் உயிரிழந்திருக்கிறான். இந்த சம்பவம் ஒருபுறம் இருக்க, கல்லால் அடித்து அந்த இளைஞன் வைத்தியசாலைக்கு செல்கின்ற பொழுது இவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. உடனே என்ன செய்திருக்கிறார்கள், தங்களுடைய நண்பனுக்கு சொல்லியிருக்கிறார்கள், இப்படி சம்பவம் நடந்து போயிடுச்சு, கல்லால் அடிச்சு நாங்கள் அவர் அந்த அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க, இது பயமா, இது நடக்குமா, தச்சிலா உயிர் போகுமா, போனாலும் ஜெயிலில் விடுவாங்களா, அதான் இதான்னு சொல்லி தங்களோட பாட்டுக்கு தங்களோட வட்டத்தில் கதைச்சிருக்கணும். அப்போ அது எவ்வளோ பெரிய குற்றம் என்றது இவங்களுக்கு தெரியாது. கல்லால் அடித்து கொள்வது எவ்வளோ பெரிய குற்றம் என்று சொல்லி இந்த 11 வயது பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்போ தங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கதைச்சு கொண்டிருக்கணும். இதற்கிடையில் அந்த சிறுமியுடன் இழிவாக பேசின 24 வயதுடைய எட்வர்ட் என்கின்ற நபர் அன்றைய தினம்தானாம் சிறைச்சாலையில் இருந்து வந்தார். வேறு குற்றங்களுக்காக சிறையிலிருந்து அன்றைய தினம் தான் அவர் வந்திருந்தார். வந்த அன்று தான் அந்த சிறுமியோடு இழிவாக பேசியிருக்கின்றார். எனவே இது தொடர்பாக அந்த 11 வயது சிறுவர்களும் இணையதளங்களில் பார்வையிட்டிருக்கின்றார்கள். கல்லால் அடித்து கொன்றால் ஜெயிலுக்கு போகணுமா, எத்தனை வருஷம் இருக்கணும், அது இதுன்னு சொல்லி நிறைய தரவுகளை தேடி இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் விஷயம் அறிந்தவர்கள் போலீஸார் ஒவ்வொருடைய வீட்டுக்கும் போயிருக்கின்றார்கள். ஏனென்றால் பூங்காவில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வைத்து அங்கு வந்த போலீஸார் இந்த பிள்ளைகளுடைய வீட்டுக்கு போயிருக்கணும். போய் விஷயத்தை சொல்லி அவர்கள் எல்லாரையும் விசாரணைக்கு வருமாறு, பெற்றோர்களுடன் விசாரணைக்கு வருமாறு அழைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த விடயம் அந்த நகரம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்க லண்டனில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த சம்பவத்தால் பாதிப்படைந்த இளைஞருடைய குடும்பம் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், மரணமான குடும்பம், இப்படி ஒரு சம்பவத்தை நாங்கள் எதிர்பார்க்கல, சிறையிலிருந்து வந்த மகன் அந்த அண்டே திரும்பவும் வைத்தியசாலைக்கு போய் இவ்வாறு மரணமடைவான்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல, இந்த சோகம் எங்களை பெரிதாக தாக்குகிறது என்றவாறான கருத்துக்களை பகிர்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், நாங்கள் எங்கே போனாலும் பேசாமல் இருக்கிறது நல்லது. அவங்க சின்ன பிள்ளைகள் தானே, இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படி இப்படி சொல்லி நாங்கள் யோசித்தோம்னு சொன்னால் சொல்லுவார்கள், சிறுபிள்ளை வேளாண்மை வீடு செய்தார் மாதிரி சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்து அந்த 11 வயது பிள்ளைகள்லாம் சேர்ந்து கல்லால் எரிஞ்சிருக்கிறாங்க. எரிஞ்ச இடத்துல தான் அவருடைய மண்டையில் பட்டு மூளைக்கு இரத்த கசிவு ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிருக்கின்றார். இது ஒரு ஆபத்தான ஒரு பயங்கரமான செய்தி. இது நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். ஏனென்றால் மிக மிக அவதானமாக எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் இது போன்ற விபரீதங்கள் ஏற்படும். யோசித்து பாருங்கள், அந்த 11 வயது பிள்ளைகளுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் சிறையில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் அந்த குடும்பங்களின் நிலையை எண்ணி பாருங்கள். எத்தனை வருட சிறைவாசம் என்றாலும் அந்த பிள்ளைகள் தாங்குவார்களா? சிறை என்றால் அவர்களுக்கு என்னவென்று தெரியுமா? விளையாட்டாக செய்த செயல் வினையாகி முடிந்திருக்கிறது. சிந்திப்போம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே.